ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி சோ ஓவர் பவர்ல எபிசோட் 7 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் கிங்டம் ஆஃப் ருயின்ஸ் அண்ட் நிஞ்சா காமெண்ட் அனிமி சீரிஸ் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எல்லாத்தையும் போய் செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சூப்பரான அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாதிரி அந்த பொண்ணு என் பேரு தியோடேஷியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. என் தங்கச்சியை தேடி தான் நான் வந்தேன்னு சொல்லுது. இந்த இடத்துல என்னோட ஆளுங்களை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுது. ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஸ்வாட் மாஸ்டர் எதிர்க்கிற மாதிரி ஆயிரும்னு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஏற்கனவே நான் இது மாதிரி இந்த டவர்ல நிறைய வேலைகளை பார்த்து விட்டேன். அதனால நான் ஒன்னும் அவர் சைட்லாம் கிடையாதுன்னு சொல்றான். ஆனா என்னோட எபிலிட்டிஸ் உனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணா ஜஸ்ட் உன் கூட சேர்ந்து உன் ஆளுங்களை வேணாம் தேட வேணாம் செய்யறோம்னு சொல்றான். அந்த பொண்ணு சரி நீங்க ஏதாவது லிட்டில் ஹெல்ப் பண்ணா கூட எனக்கு போதும்னு சொல்லுது. நம்ம லைன் லிரிக் அப்புறம் ஃபெர்டிஷா வந்துடுறாங்க. ஃபெர்டிஷா நம்ம லைன்ல போட்டு திட்டிட்டே வரா. உன்னாலதான் இவ்வளவு ஸ்லோவா வந்துருக்கோம்னு சொல்லிட்டு திட்டிட்டே வரா. அதனால இந்த பொண்ணு மூஞ்ச கவர் பண்ணிக்குது. இவங்க எல்லாருமே நடந்து ஒரு ஹால்குள்ள வராங்க. இவங்க கூட சேர்ந்து 17 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த 17 பேர் இப்ப பாஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்கள யாராவது ஒருத்தங்க மட்டும் தான் டிவைனேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஸ்வாட் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் வராங்க. இது மாதிரி டவர்ல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றாங்க. பேரியர்ஸ் எல்லாமே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோ தானே, அவங்களுக்கு தெரியாது. அதனால டார்க் லார்ட் எப்ப வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல வராங்க. அந்த டைம்ல பார்த்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. அந்த பேரியர் உடைச்சிட்டு ஒருத்தன் உள்ள வரா. நம்ம ஸ்வாட் மாஸ்டர் இங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, இப்பத்துல இருந்து உங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. நீங்க அடுத்த ஸ்வாட் மாஸ்டர் ஆகணும்னா நீங்க அவனை கொல்லணும்னு சொல்றாரு. அவனை கொல்லனா நம்மளோட மனுஷனமே காலின்னு சொல்றாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த வந்தவனை கொல்லுவான்னு பார்த்தா இந்த சைடு நம்ம தியோடேஷியாவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு நம்ம அண்டர் கிரவுண்ட்ல போய் உங்க ஆளுங்களை சர்ச் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறான். ஹீரோயின் ஒண்ணு நீ ஹெல்ப் பண்ண போறது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறா. உன்ன ஹீரோ சொல்றான், நான் இப்ப தேவையில்லாம அவனை கொல்லனா ஸ்வாட் மாஸ்டரோட கவனம் ஃபுல்லாவே என் சைட திரும்பிடும். அது அப்புறம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையா போயிடும் சொல்றான். அதனால இதை மத்தவங்க ஹேண்டில் பண்றது நல்லதுன்னு சொல்லிடுறான். அவங்க எல்லாரும் ஓடுறத பார்த்து லயனல் ரிக்கிட்டையும் ஃபெர்டிஷா கிட்ட சொல்றான், வாங்க நம்மளும் ஓடி போயிடலாம்னு சொல்றான். ஆனா ரிக் சொல்றான், இது மாதிரி ஆப்போனன்ட் கிட்ட நம்ம ஓடக்கூடாது, எடுத்து சண்டை போடணும்னு சொல்றான். ஃபெர்டிஷா ஒன்ன மாதிரி கோலங்க இருந்தா நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வந்து எனிமி ஸ்வாட் மாஸ்டர் கேக்குறான், அந்த பேரியர் உடைக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஸ்வாட் மாஸ்டர் ஒன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்லலாம், நான் இங்க இருக்க எல்லாரையும் மெதுவா கொள்வேன்னு சொல்றான். பார்த்தா அவன் ஜஸ்ட் கையாஸ்டாலே எல்லாரும் செத்து போறாங்க. நிறைய பேர் ஜஸ்ட் கையாஸ்டு கொண்டுட்டே வரான். நான் கேட்கறது சொல்லிட்டீங்கன்னா இத்தனை பேர் சாவறதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த டைம்ல இன்னொருத்தன் எங்களை என்ன நீ சொம்பியா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பல க்ளோன்ஸ் அவரை வச்சு அவன் எனிமையை வெட்ட போறான். அவன் ஜஸ்ட் கையாசுக்கு அவனோட க்ளோன்ஸ் அவனும் செத்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஃபெர்டிஷா சமகாண்டாயிரா. ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு சன் லெவலுக்கு ஒரு பெரிய ஹிட் பிளாஸ்ட் எடுத்துட்டு வந்து அவன் மேல விடுறா. அவன் பார்த்து அசால்ட் அதை கையில அப்சர்வ் பண்ணிடுறான். அந்த டைம்ல பின்னாடி இந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஒரு ஹியூமனுக்கு இது ரொம்ப அதிகம்னு சொல்லுது. நான் மட்டும் அந்த அட்டாக் வாங்கியிருந்தா சத்தியமா எரிஞ்சிருப்பேன், நான் ஏதாவது ஆயிருப்பேன்னு சொல்லுது. இந்த சைடு நம்ம ஸ்வாட் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் சொல்லுது, இன்னொரு யூனிக் என்டிட்டி உள்ள வந்திருக்குன்னு சொல்லுது. கிளப்லாம் கூப்பிடாதீங்க, எங்களுக்கு பேர் இருக்குன்னு சொல்லுது. என் பேர் லூட், இவன் பேர் ஆர்கன் சொல்லுது. அந்த டைம்ல நம்ம ஃபெர்டிஷா திரும்பி அவங்களை அட்டாக் பண்ண போறா. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு டக்குன்னு ஃபெர்டிஷாவோட மந்திர கொலை பிடிச்சது. ஃபெர்டிஷாவை பத்தி சொல்லுது, நீ எங்களை அட்டாக் பண்ற லெவல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவ கையை ஏதோ ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி மாத்திட்டு உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமான்னு கேட்டு அந்த கையை கடிச்சு தின்னுது. நம்ம இருக்கோம் அவங்களை அட்டாக் பண்ண போறான். ஒன்னு அந்த பொண்ணு சொல்லுது, இவனுக்கு வேணா உன்னோட லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லுது. லைனலுக்கு இந்த டைம் பார்த்துட்டு டக்குன்னு இன்பாக்ஸ் பார்த்தா அப்பாலஜிஸ்ட் வருது. நம்ம லைனில் ஒண்ணு சரி அதை ஓபன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா எனக்கு இது ஏதோ சரியான ஃபீலிங் தெரியலன்னு சொல்லிட்டு ஓபன் பண்றான். அந்த டைம்ல பார்த்தா லைனலுக்கு யார் அந்த அப்பாலஜிஸ்ட் தந்தாங்களோ அந்த காடஸ் வரா. லைனில் அந்த காடை பார்த்தா மூஞ்சி ஹாப்பியாவே இல்ல. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி சும்மா பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த காடை சொல்லுது, இல்ல நான் இந்த தடவை சீரியஸா வந்திருக்கேன்னு சொல்லுது. இவனுங்களா பிள்ளை போச்சுங்க, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லுது. இப்ப இந்த பிரச்சனையை நான் ஜஸ்ட் செகண்ட்ஸ்லயே முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த காடஸ் போகுது. காடஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில்லனுங்க மூஞ்சில லைட்டா ஏதோ ஒரு ரியாக்ஷன் மாறுது. அதை பார்த்து நம்ம ரிக் கேட்கறான், டேய் நீ யாரா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறான். உன்ன லைனல் சொல்றான், நான் காடஸே கூப்பிட்டேன்டா, அவங்க பாத்துப்பாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். காடஸ்க்கும் வில்லன்ஸ்க்கும் சண்டை வரும்னு பார்த்தா காடஸ் ஏற்கனவே தெரிஞ்சவங்க மாதிரி அந்த வந்த ரெண்டு பேருமே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த ரெக்க இருக்கவன் சொல்றான். இந்த சைடு அந்த பொண்ணு போயிட்டு அந்த காடஸை கட்டி பிடிச்சிட்டு, சரி நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம லைனலுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ரிக்கும் லைனலும் பேன் முடிச்சிட்டு இருக்காங்க. லைனல் ஒண்ணு கேட்கறான், என்னமா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த காடஸ் ஒண்ணு சொல்லுது, உனக்கு நடந்தது இல்லையா அன்லக்கியஸ்ட் ஆனதுங்க, நீ என்ன மீட் பண்ணதான்னு சொல்லுது. லைனல் ஒண்ணு சொல்றான், என்ன பேசுறீங்க, நீங்க கொண்டதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த காடஸ் சொல்லுது, நான் கொண்டதுக்கு முன்னாடி பாத்துக்கிறேன்னு சொன்னது இந்த மொத்த ஹியூமனிட்டி வைப் பண்றத பத்தி தான் நான் சொன்னேன்னு சொல்லுது. கேட்ட நம்ம லைன்ல ஃபுல்லா ஆளே க்ளோஸ், என்னடா எனக்கு மட்டுமே இப்படி ஆகுதுன்ற மாதிரி சிச்சுவேஷனுக்கு போயிடுறான். இது நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் தியோடேஷியாவை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே தியோடேஷியாவோட மெம்பர்ஸ் தேடி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல சுத்தி ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு பேரியர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேய் சொல்லுது. நம்ம ஹீரோ கிட்ட உடனே ஹீரோயின் கேக்குறா, இந்த பேரியரை நீ சாவடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோ சொல்றான், ஒருவேளை இந்த பேரியரை ஹீரோஷியோட ஆளுங்களை போட்டிருந்தா பிரச்சனையா போயிடும் சொல்றான். அதே பார்த்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த பேரியர் உடஞ்சது. அந்த பேரியர் உடஞ்சோடனே ஏதோ ஒண்ணு சருன்னு போகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிடறா. ஹீரோ ஒண்ணு கேக்குறான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஹீரோயின் சொல்றா, இது மாதிரி ஏதோ ஒரு பிளேட் மாதிரி ஒரு மான்ஸ்டர் என் உடம்புல பூந்து போச்சுன்னு சொல்றா. அப்புறம் கீழே போயிட்டு இந்த சைட்ல இருந்து என்னோட ஆளுங்க இருக்குது, என்னால நிறைய உணர முடியுதுன்னு சொல்றா. அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரூமை திறக்க
திறக்கிறாங்க. திறந்துட்டு தீரேஷா கத்துறா, யாராவது இருக்கீங்களா, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த சைடு பார்த்தா இவங்க ஆளுங்க எல்லாத்தையும் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தோம் நம்ம ஹீரோயினை இங்க வெளியே நிக்க சொல்லிடுறான். தீரேஷா அவன் ஹீரோ மட்டும் உள்ள போறாங்க. ஹீரோ ஒன்னு தீரேஷா கிட்ட கேக்குறான், இது உங்க ஆளுங்க தானு சொல்லிட்டு கேக்குறான். தீரேஷா ஒன்னு சொல்றா, ஆமா இது எங்க ஆளுங்க தான் சொல்லி சொல்றா. நான் என் தங்கச்சி இல்லன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதால நான் எங்க ஆளுங்க நிலைமை நினைச்சு வருத்தப்படுறதானே தெரியலன்னு சொல்லி சொல்றா. ஹீரோ ஒன்னு சொல்றான், அவங்களோட மேஜிக் எபிலிட்டிஸ் எடுக்கிறதுக்காக இது மாதிரி அவங்கள போட்டு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். தீரேஷா ஒன்னு இதுக்கு மேலே அவங்க சஃபரிங் நிக்கட்டும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அந்த கண்டெய்னர் ஒன்னு உடைக்கிறா. சரி ஹீரோ வெளில வரான். ஹீரோ வெளில வந்தோடனே ஹீரோயின் கேக்குறா, நீங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லி சொல்றா. உன்ன ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறா, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒன்னு சொல்றான், ஃபர்ஸ்ட் மேல போவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு சொல்லி சொல்றான். ஹீரோ அப்புறம் தீரேஷா கிட்ட கேக்குறான், நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறான். தீரேஷா ஒன்னு சொல்றா, எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்குமே விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால அந்த ஸ்வாட் மாஸ்டர் என் கையால தான் சாவான்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். இந்த சைடு மேல காட்டுறாங்க. இந்த சைடு அந்த காடஸ் அந்த டிவைன் நைட்டை போட்டு தேடிட்டு இருக்கா. என் ஆளு கூட அவ பக்கத்துல நின்று என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டு இருக்கா. இந்த சைடு ஸ்வாட் மாஸ்டர் நம்ம ரிக் அடுத்த ஸ்வாட் மாஸ்டரா செலக்ட் பண்ணிட்டாரு. நான் செத்து போயிட்டேன், என்னோட எபிலிட்டிஸ் எல்லாமே உனக்கு வந்துரும் சொல்லி சொல்றாரு. ரிக் சொல்றான், என்னது நானான்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த ஸ்வாட் மாஸ்டர் ஒன்னு சொல்றாரு, எனக்கு பெஸ்ட் இப்போதைக்கு நீ தான் சொல்லி சொல்றாரு. இந்த டவர்ல இருக்க பவர் வச்சு நீ சண்டை போட்டு நான் உன்னால அவங்க கூட கொஞ்சமா ஈடு கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அந்த ஸ்வாட் மாஸ்டர் ரிக்க பார்த்து சொல்றாரு, ஆனா எனக்கும் இன்னைக்கு சாவணும்னு விருப்பம் இல்ல, ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு என் பவர்ஸ் டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த சைடு நம்ம லைன்ல ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான். ஸ்வாட் மாஸ்டர் ஒன்னு லைன்ல பார்த்து சொல்றாரு, உங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்ல இருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லி சொல்றாரு. லைன்ல ஒன்னு மனசுல நினைக்கிறான், நம்ம செத்து போயிட்டோம் திரும்பி நம்ம சேவ் பாயிண்ட்ல இருந்து வருவோம்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒன்னு அந்த சைடு அந்த காடஸ் கிட்ட கேட்கறான், இது மாதிரி ஏன் நீங்க வில்லன்க கூட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த காடஸ் திரும்பிட்டு, உனக்கு அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குது. ஒன்னு லைன்ல சொல்றான், ஆமா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குன்னு சொல்லி சொல்றான். ஒன்னு அந்த காடஸ் சொல்லுது, நமக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் வேற இருந்திருக்கு, அது தெரியாம நீ செத்து போயிட்டானா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகும்னு சொல்லி சொல்லுது. நம்ம ரிக்கு தெரிஞ்சிச்சு லைன்ல நம்மளுக்கு டைம் வாங்கி தரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. இந்த சைடு அந்த காடஸ் சொல்லுது, இது மாதிரி என்னோட டார்லிங் டக்குன்னு எங்கேயோ கிளம்பி போனாரு, ஆனா திரும்பி அவர் ரிட்டர்ன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்னு நம்ம லைன்ல கேக்குறான், யார் உங்க டார்லிங்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அந்த காடஸ் சொல்லுது, உனக்கு தெரியல அவர் அந்த பேரியருக்குள்ள இருக்காரு அவர் தான் சொல்லிட்டு சொல்லுது. அந்த டெவிலோட பேரை சொல்லிட்டு அவர் தான் என்னோட டார்லிங் சொல்லிட்டு சொல்லுது. அது கேட்டோன்னு இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. டார்க் காடோட பேரை எல்லா உலகத்திலையும் சொல்றதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த டைம்ல இந்த காடஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா, இது மாதிரி அவர் காணாம போன நான் நிறைய மெசேஜஸ் இந்த உலகத்துக்கு அனுப்புறேன், அது மாதிரி அனுப்பிதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது மாதிரி இங்க அவரை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நான் நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த ஸ்வாட் மாஸ்டரை அழிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா கடைசியா ஒண்ணு மாதிரி லெக்கே இல்லாதவனை அனுப்பி விட்டேன், உன்னாலதான் என் டார்லிங் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவாருன்னு சொல்லி தோணுச்சு எனக்குன்னு சொல்லி சொல்லுது. லைன்ல அதை கேட்டோன்னே அடா பாவீங்களான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். என்னோட லெக் எப்பவுமே இது மாதிரி ஆஃபுல்லா இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனா இது மாதிரி மனுஷனத்தை அழிக்கிற அளவுக்கு என்னோட லெக் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு சொல்லி சொல்றான். இந்த சைடு லூட் அந்த காடஸ் கிட்ட கேக்குறா, இது மாதிரி பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது, நம்ம அதுக்குள்ள அந்த பேரியரை மொத்தமா அழிச்சிடலாமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த காடஸ் சொல்றா, இன்னொரு வெயிட் பண்ண நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லி அவ மிரர் எடுக்கிறா. மிரர் எடுத்து பார்த்துட்டு பயங்கரமா சிரிக்கிறா. ஒன்னதுக்கு முன்னாடி இந்த பேரியர் உருவாக்குனவன் உயிரோட தான் இருந்திருக்கான், ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல, அதனால இவங்களால திரும்பி பேரியர் உருவாக்க முடியாது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அப்புறம் மிரர்ல இன்னொரு இது பாக்குறா, இந்த காட் கில்லரும் செத்து போயிட்டான், நல்ல வேலை அவன் உயிரோட இருந்தா எனக்கு பிரச்சனையா போயிருக்கும்னு சொல்லி சொல்றா. அப்படி சொல்லி சிரிச்சுட்டு நம்ம லைன்ல பார்த்து சிரிக்கிறா. உன்னை எல்லாருமே இனிமேட்டு நடமாடும் பேரழின்னு சொல்லி கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்றா. உன்ன நம்ம லைன்ல நான் தானே பிரச்சனை, அப்ப நான் செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த காட் சொல்றா, நீ செத்து போனாலும் எனக்கு கவலை இல்ல, உன்னோட சேவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றா. என்னாலும் என்னோட டார்லிங் வந்தா நீங்க எல்லாருமே செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க எல்லாரும் சாவறதுக்கு முன்னாடி என் டார்லிங் வரத பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. சொல்லிட்டு அந்த பேரியரோட கோர் எடுக்கிறா. இதான் பேரியரோட கோர், இதை கிரஷ் பண்ணா இப்போ அந்த பேரியர் உடஞ்சு போயிரும்னு சொல்லி சொல்றா. சரி நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்புறம் தீரேஷா எல்லாருமே மேல வந்துடுறாங்க. ஹீரோயின் மேல வந்தோன்னே இங்க இருக்க நம்ம பயங்கர மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு என் உள் மனசுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த சைடு கரெக்டா அந்த காடஸ் அந்த ஹார்ட்டை கிரஷ் பண்ணிடுறா. அந்த பேரியரும் உடையுது. இந்த சைடு இந்த காடஸ் பயங்கர லவ்வோட எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த சைடு அந்த பேரியர் பயங்கர ஒளிவட்டத்தோட உடையுது. அந்த பேரியர்ல உடஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் இருக்க டிவைன் நைட் உயிரோட வந்துடுறாங்க. ஆனா அந்த டார்க் கார்டு பாட்டுக்கு டம்முன்னு கீழே விழுந்துடுறான். எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்களால பாக்குறத நம்ப கூட முடியவே இல்ல. டார்க் கார்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்களால நம்ப கூட முடியல. அவன் போன பாட்டுக்கு ஆறுல மேல மிதக்க ஆரம்பிச்சிருது. ஒண்ணு நம்ம ஹீரோயின் இந்த சைடு ஹீரோ கிட்ட சொல்றா, நீ ரூஃப் மேல இருக்க போது உன் ரிஃப்ளெக்ஸ்க்காக இது மாதிரி டார்க் கார்டை நீ கொண்டு சொல்ல போது கூட என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த சைடு எல்லாருமே அதிர்ச்சியில் நின்று இருக்கா. நம்ம தீரேஷா இந்த சைடு ஸ்வாட் மாஸ்டரோட தலையை வெட்டிடுறா. அந்த அதிர்ச்சியில இருந்து எல்லாரும் வெளில வரதுக்குள்ள அந்த பிளேட் மாதிரி இருக்க மான்ஸ்டர் டக்குனு வந்துட்டு அந்த காடஸை குத்தி கொண்டு போயிருது. லூட் ஒண்ணு இந்த காடஸை திரும்பி ஹீல் பண்ணி உயிரோட கொண்டு வந்துடுறா. அந்த காடஸ் பைத்தியக்காரி மாதிரி மாறிடுறா. இன்னொரு சைடு ஆர்கன் போயிட்டு டார்க் கார்டு கிட்ட மாஸ்டர் கண்ணு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்புறம் ஆர்கன் சொல்றான், இது மாதிரி மாஸ்டருக்கு பிடிச்சது நரபலி தான், இங்க இருக்க மனுஷங்க எல்லாரையும் நரபலி கொடுத்தா மாஸ்டர் எந்திரிச்சிருவாருன்னு சொல்லி சொல்றான். அதனால அங்க இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இங்க இருக்க மனுஷங்க எல்லாரையும் நரபலி கொடுங்களா, மாஸ்டர் அப்பதான் எந்திப்பாருன்னு சொல்லி சொல்லிடுறான். மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்களுக்குள்ள வர டிவைன் நைட் வந்துட்டு இந்த சைடு நம்ம ரிக் லைனல் அப்புறம் பெரிஷாவை காப்பாத்திடுறாங்க ஷீல்டு போட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் தீரேஷாவையும் நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்க சொல்லிடுறான். ரெண்டு பேரும் அவனை நல்லா க்ளோஸா கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் ஆர்கனையும் அப்புறம் சுத்தி இருக்க மான்ஸ்டர்ஸையும் கொண்டுறான். அவங்க ரெண்டு பேரும் எங்களை எதுக்கு இவ்வளவு க்ளோஸா நிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னும் அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றான். அப்புறம் அந்த காடஸ் நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோ அவன்
அழிக்கணும்னு சொல்லிட்டு எந்த எண்ணத்தோடையும் இல்ல, அதனால நான் அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்லிடுறான். ஆனா அவ பாக்குறதுக்கு இப்போ ரொம்ப பைத்தியக்காரி மாதிரி ஆயிட்டாளன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ பயங்கர பவர் எல்லாம் வெளில ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி பார்த்த அந்த சமயத்துல நம்ம அவையும் அனக்காவும் வராங்க. அனக்காவா அவை கிட்ட கத்துறான், தயவு செஞ்சு என்ன விட்டுன்னு சொல்லிட்டு கத்துறான். நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கதறான். அவை ஒண்ணு சொல்றான், நம்ம இதுக்கு மேல சாவ மாட்டோம், இது மாதிரி மெயின் கேரக்டர்ஸ்க்குலாம் ஒரு பிளாட்டர் மாதிரி இருக்கும், அதனால நம்ம சாவ மாட்டோம்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரிக் கிட்ட கேக்குறா, இங்க உனக்கு யோகிரி டக்கட்டோ தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ரிக் ஒன்னு அவட்ட கேக்குறா, நீங்க என்ன யோகிரிக்கு தெரிஞ்சவங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா இப்போ கரெக்டான சமயம்ல நீங்க இங்க வந்து விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அவ கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ணி ரிக்கோட பவர் பாக்குறா. ரிக்கிட்ட கேக்குறா, நீ ஸ்வாட் மாஸ்டர் ஆனது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு கேக்குறா. இந்த ஸ்வாட் வச்சு அந்த காடஸோட நெஞ்சில இருக்கனால போறோம், இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லி சொல்றா. உடனே இந்த சைடு டிவைன் என்ன சொல்றாங்க, என்னால ரொம்ப நேரம் இதே மாதிரி ஷீல்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ரிக்கோ ஒன்னு ஓடி போயிட்டு அந்த அட்டாக் எல்லாத்தையும் டார்ச் பண்ணி போயிட்டு அந்த காடஸோட நெஞ்சிலேயே கத்தி வச்சு இறக்கிடுறான். அப்புறம் அந்த காடஸ் உடம்புல இருந்து வந்து அட்டாக் எல்லாமே நின்றுது. இந்த சைடு அவ ஒன்னு இனிமேட் அது யோகிரி டக்கட்டோ எங்க இருக்கான்னு சொல்லி நம்ம தேடலாம்னு சொல்லிட்டு சொல்றா. யோகிரி டக்கட்டோ எங்க இருக்கான்னு சொல்லி தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அனக்காவான்னு சொல்லிட்டு அனக்காவா கிட்ட கேக்குறா. அனக்காவா ஒன்னு சொல்றான், தயவு செஞ்சு அவனை மட்டும் நான் இன்னொரு தடவை பார்த்தா அவன் என்ன கன்ஃபார்மா கொன்றுவான்னு சொல்லிட்டு சொல்றான். இடம் ஃபுல்லாவே யாரும் நிக்கிறது தெரியாத மாதிரி புழுதி பறந்துட்டு இருக்கு. அந்த புழுதிலையும் நம்ம ஹீரோயினை கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அனக்காவா பொண்ணுகிட்ட நிக்கிறவன் தான் யோகிரியான்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அவ அதுக்கப்புறம் அவன் கண்ணை வச்சு யோகிரிய ஸ்கேன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவளோட கண்ணே ஃபுல்லா டேமேஜ் ஆகி போயிருது. அதோட கண்ணுல அவனோட பவர் லிமிட்டை இதே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருது. ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் இருக்குதுலே கடைசி பவர்னு சொல்லி சொல்றா. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தனோட பவர் இருக்கு, பவருக்கு ஒரு எண்டும் கிடையாது ஆரம்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு மரண அள்ளு வந்துருது. ஷியோனை பத்தி கேக்குறா, யாரை இங்க சமன் பண்ணி விட்டுடின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கேக்குறா. இந்த புழுதி எல்லாம் கிளியர் ஆகி போவ நம்ம ஹீரோயின் அனக்காவை பார்த்தா, டேய் நீ என்னடா இங்க பண்றேன்னு சொல்லிட்டு கேக்குறா. அனக்காவை உயிர் பயத்துல கதற ஆரம்பிச்சிடறான். இது மாதிரி என் விருப்பத்தோட எல்லாம் வரல, என்ன இந்த பொண்ணு தான் எழுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவையை காட்டுறான். அவ எங்க கீழே குனிஞ்சு வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஹீரோ கேக்குறான், இந்த பொண்ணுக்கு உடம்பு இல்ல போலன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு அவ இல்ல இல்ல எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா நான் சரியாயிருவேன்னு சொல்லிட்டு சொல்றா. மறுநாள்ல பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவன் உன் கூட படிச்சவன் சொல்லி சொன்னா, அதனாலதான் இவன் எடுத்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட விடுறதுக்காக வந்தேன்னு சொல்லி சொல்றா. ஒன்னு நம்ம ஹீரோ இல்ல எனக்கு இவன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு அப்பனா நான் இவனை இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றா. சரி நீ உங்க உடம்பு பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ எங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறா. சரி நம்ம அனக்காவா அவனோட புத்தியை காட்ட ஆரம்பிச்சிடறான். நான் இது மாதிரி லேடி பாய்ல இன்ட்ரெஸ்டடா இல்லைனாலும் அவை போன விசிட்ட பார்த்தா எனக்கு அது ஒரு ஃபெட்டிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் திருந்தலப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒன்னு நம்ம ஹீரோ இந்த சைடு அனக்காவா கிட்ட கேக்குறான், ஞாபகம் இருக்க வரைக்கும் நீ அந்த ஃபாரஸ்ட்குள்ள என் ஆர்டர் ஒபே பண்ற காலரை மாட்டிட்டு உள்ள போனதானு சொல்லிட்டு கேக்குறான். அனக்காவா ஒன்னு மழுப்புறான், அதுன்னு சொல்லி சொல்றான். இன்னும் நம்ம ஹீரோ அப்பனா என்கிட்ட பொய் சொன்னியான்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் பொய்லாம் சொல்ல, அவரோட எஃபெக்ட் ரொம்ப நேரமா நிக்கல, அதனால நானே அதுல இருந்து ஃப்ரீ ஆக்கிட்டேன்னு சொல்லி சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோ ரிக் எல்லாரையும் காட்டுறாங்க. எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. கடைசியில உயிரோட இருந்தது நம்ம தான் சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஒன்னு ரிக்கும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு நிறைய பேசணும்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் நான் இவகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தீடிஷா கிட்ட சொல்றான். தீடிஷா உடனே காண்டாயி கத்துறா, இது மாதிரி என் வெஞ்சன்ஸ்க்காக தான் நான் ஸ்வாட் மாஸ்டர் கொண்டேன்னு சொல்லி சொல்றான். ஒன்னு ரிக் வந்துட்டு அது எப்படி நீ பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் தான் இப்ப ஸ்வாட் மாஸ்டர், அதுக்காக நீ என்ன கொண்டுருவியான்னு சொல்லிட்டு கேக்குறா. தீடிஷா உடனே ரிப்ளை பண்றா, உன்னோட பழைய ஆளுங்க செஞ்ச மாதிரி நீயும் கெட்டது செஞ்சனா நான் உன்னையும் கொள்வேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒன்னு ரிக் கிட்ட சொல்றான், நீ சண்டை போடுறதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாரு உனக்கு புரியும்னு சொல்லிட்டு சொல்றான். மெரிக்கோ ஒன்னு ஹீரோ அசால்ட்டா நினைச்சிட்டு சொல்றான், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, ஆனா உங்ககிட்ட என்ன தடுக்கிறதுக்கான எபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றான். அந்த டைம்ல டிவைன் நைட் வந்து ரிக்க தடுத்துறாங்க. ரிக் அவன்கிட்ட மோதுறதுக்கு உனக்கு ஈடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அவன் தான் அந்த டார்க் லார்ட கொண்டது, அப்புறம் சுத்தி இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டது அவன் தான் சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டோம் பயங்கர ஷாக் ஆயிடுறான். என்னது இவன் தான் கொண்டானு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், நீங்க எப்படி அவனை கொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். மேல நீங்க யாருன்னு சொல்லிட்டு ரிக் ஹீரோ கிட்ட கேக்குறான். ஹீரோ ஒன்னு ஜஸ்ட் அசால்ட்டா நான் ஒரு சேஜ் சம்பன் பண்ண ஆவரேஜ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்லி சொல்றான். ஒன்னு சரி எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சரி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோ ஒன்னு சொல்றான், இது மாதிரி நாங்க ராயல் கேபிட்டலுக்காக போறோம்னு சொல்லிட்டு சொல்றான். ரிக்கும் இது மாதிரி நானும் கேபிட்டலுக்கு தான் போறேன்னு சொல்லி சொல்றான். சரி நம்ம லைன்ல ஃபெட்ரிகாவை கூட்டு போயிட்டு அங்கதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றான். தீடிஷா சொல்றா, இது மாதிரி நான் என்னோட சிஸ்டரோட இன்டர்ல கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. டைம்ல அவ சிஸ்டர் பேரு சொல்றா, என் சிஸ்டர் பேரு எஃபிமியா, அவளும் என்ன மாதிரி ஒரு ஆஃப் டிமன் தான் சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு இந்த பேர் எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தீடிஷா அப்பலாம் நீங்க வந்த ரூட் மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இந்த சைடு டிவைன் ஆயிட்டு சொல்றாங்க, நான் ராயல் கேபிட்டலுக்கு போயிட்டு பல ஆயிரம் வருஷமாச்சு, என்னோட பிளட் லைனே முடிஞ்சு போயிருக்கும், நான் அதனால அங்க போயிட்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ ஒன்னு ரிக்கிட்ட கேக்குறான், இது மாதிரி ராயல் கேபிட்டல் போறதுக்கு ஏதாவது மேப் ரூட் இருந்துச்சுன்னா சொல்ல சொல்லி கேக்குறான். ரிக் ஒன்னு சொல்றான், வேணா நம்ம எல்லாருமே டுகெதராவே டிராவல் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ ஒன்னு அதுக்கு ரிப்ளை பண்றான், இல்ல நானும் டனராவும் தனியா டிராவல் பண்றது தான் விருப்பப்படுவோம்னு சொல்லி சொல்றான். அப்புறம் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ரிக் இந்த சைடு ஹீரோ கிட்ட ஒரு செயினை கொடுக்குறான். இது மாதிரி கேபிட்டல் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறீங்களா, இதை அவங்க கிட்ட காட்டுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் எல்லாரும் அங்க இருந்து பேசி கிளம்பிடுறாங்க ஒரு பக்கமா. இந்த சைடு நம்ம ஹானகாவா ஒன்னா ஓடி வரான். என்ன தயவு செஞ்சு உங்க கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹானகாவா அங்க உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடறான். என்ன யாருமே ஒரு பொருளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறான். அந்த இடத்துல டக்குன்னு லூட் வந்து ஹானகாவா கிட்ட சொல்றா, எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம ஷியோனை காட்டுறாங்க. ஷியோன் கிட்ட அவளோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், யோகிரி டக்காட்டோவை கொல்ல போனா போய் காணாம போயிட்டா, அவகிட்ட இந்த எந்த ரெஸ்பான்ஸுமே திரும்பி கிடைக்கவே இல்ல, அப்படின்னா இந்த யோகிரி டக்காட்டோவை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒன்னு சொல்றா, அவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியவே இல்ல முழுசான்னு சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு அவளோட அசிஸ்டன்ட் கேக்குறான், அப்படின்னா இது மாதிரி சேஜ் கேண்டிடேட்ஸ் கிட்ட அவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். ஷியோன் சொல்றா, இது மாதிரி மிஷின் இல்லாம நான் தேவையில்லாம மத்த விஷயத்துல இன்க்ளூட் ஆகுறத
நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. சரி அப்பனா ஒண்ணு பண்ணலாம், நம்ம ஜப்பான்ல இருந்து யோகிரி டக்கட்டோவை பத்தி தெரிஞ்சவங்க யாரையாவது இங்க சம்மன் பண்ணலாம்னு சொல்லிட்டு சம்மன் பண்றா. பார்த்தா ஒரு சயின்டிஸ்ட் வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட ஷியோன் போயிட்டு நான் தான் ஷியோன், நான் தான் உங்களை இங்க சம்மன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவரு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்காரு. என்னது சம்மனிங்கா, எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது மாதிரி உங்களுக்கு யோகிரி டக்கட்டோவை தெரியுமான்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. என்னது யோகிரி டக்கட்டோவா, என்ன சம்மன் பண்ணிருக்கீங்களா, அப்பனா பேரலல் யூனிவர்ஸ் இருக்கா, அதுல இருந்து அவனுக்கு பவர் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்புறம் அவர் போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அந்த டிராக்கர்ல நம்ம யோகிரி டக்கட்டோட இடத்த காட்டுது. பார்த்தோன்னா அவர் சந்தோஷமாயிடுறாரு. நல்ல வேலை இவ இங்கதான் இருக்கானான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நம்ம சியோன் கிட்ட சொல்றாரு, நீங்க தான் அவனை இந்த உலகத்துக்கு மாத்தினதான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க மனுஷ இனத்தையே காப்பாத்திட்டீங்க, இந்த மனுஷ இனத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு. பார்த்தா அவர் போன்ல அலர்ட் வருது. இது மாதிரி ஆல்பா ஒமேகா அலர்ட்னு சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் கேட் ஓபன் ஆயிடுச்சு, அதனால டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி வருது. இல்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகுது, அதனால எல்லாருமே டக்குன்னு அங்க வந்து போயிருங்க, 5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருங்கன்னு சொல்லுது. உடனே இந்த சயின்டிஸ்ட் கதறாரு, எதுவுமே பண்ணல, இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல, எனக்கு சாவறதுக்கு விருப்பம் இல்ல, என்ன எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஷியோன் கிட்ட கதறாரு. அந்த டைம்ல பார்த்தா டக்குன்னு நம்பர் கவுண்டிங் ஆரம்பிக்குது. இவர் தலை வெடிச்சு அங்க செத்து போயிடுறாரு. ஷியோன் ஒண்ணு கேக்குறா, யோகிரி டக்கட்டோ யாரா நீன்னு சொல்லிட்டு கேக்குறா. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி அடுத்தது இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் எபிசோடோட பார்ப்போம். இது மாதிரி நிறைய அனிமே கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.